வணக்கம் தமிழக மக்களே, நான் உங்கள் தமிழ்நாட்டின் நடிப்பு அரக்கன் வாட்டர்மெலன் ஸ்டார் டாக்டர் டி திவாகர் பிபிடி பேசுகிறேன். ஆக்சுவலாக யங்ஸ்டர்ஸை ஃபுல்லாக கேட்ச் பண்ணிட்டோம். உலகத்தில் உள்ள தமிழ் பேசுகிற தமிழ் மொழியில் உள்ள எல்லா இளைஞர்களையும் கேட்ச் பண்ணிட்டோம். விஜய் சாருக்கு அப்புறம் ஓகேங்களா, இளைஞர்களையும் குழந்தைங்களையும் கேட்ச் பண்ண ஒரே ஸ்டார் வாட்டர்மெலன் ஸ்டார். விஜய் சாருக்கு அப்புறம் சிவகார்த்திகேயன் அண்ணா வந்து பார்த்தீங்கன்னா எஸ்கே அண்ணா நிறைய குழந்தைங்களை கேட்ச் பண்ணார். ஆனால் இப்போ ட்ரெண்டாக இருக்கிறது வாட்டர்மெலன் ஸ்டார். விஜய் சாருக்கு அப்புறம் குழந்தைங்களையும் ஓகேங்களா யங்ஸ்டர்ஸையும் அதிகமாக கேட்ச் பண்ண ஒரே ஸ்டார் வாட்டர்மெலன் ஸ்டார். இதை சொன்னால் தற்பெருமைன்னு சொல்லுவாங்க. சொல்கிறவங்கள பற்றி எனக்கு அதை பற்றி கவலையே கிடையாது. ஓகேங்களா, நிறைய யங்ஸ்டர் கேட்ச் பண்ணிட்டோம். ஆக்சுவலாக என்னைய மாதிரி நிறைய பேர் என்னோடய ஓன் பாடி லாங்குவேஜ் எடுக்க ஆரம்பிக்கிறாங்க. ஓகேங்களா, என்னைய மாதிரி பேச ஆரம்பிக்கிறாங்க, என்னோடய வாய்ஸ் எடுக்க ஆரம்பிக்கிறாங்க. ஓகேங்களா, என்ன மாதிரி நானாக ஒரு புதுசாக ஒரு ஸ்டெப்பு போடுவேன். பிக் பாஸ் எல்லாம் இப்படி ஒரு ஸ்டெப்பு போட்டேன், அந்த ஸ்டெப்பை எடுத்து போட்டு ஆளாளுக்கு ரீல்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஓகேங்களா, என்னோட வாய்ஸை எடுத்து டப்மாஸ் பண்ணுறாங்க. எனக்கு இது பெரிய பெருமைங்க. ஓகேங்களா, நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா என்னோட ஃபோட்டோ வச்சு கட்டினா இவர் தான் கட்டுவேன்னு ஒரு யங்ஸ்டர், அந்த பொண்ணு அவ்வளோ அழகு. ஓகேங்களா, இவர் தான் நான் கட்டுவேன் அப்படின்னு என்னோட ஃபோட்டோ காமிச்சு ரீல்ஸுக்கு மீம்ஸுக்கு எல்லாத்துக்கும் இதுதாங்க வளர்ச்சி, இதுதாங்க சத்தியமான உண்மையான வளர்ச்சி. பெரிய பெரிய நடிகர்களே நிறைய மீம் பேஜ்லேயும் நிறைய ட்ரோலாகி தான் பெரிய ஹீரோ ஆனாங்க. ஓகேங்களா, ஸோ இது எல்லாமே வளர்ச்சியோட உச்சகட்டம். எவ்வளவோ நம்மளுக்கு தடங்கல்கள் முட்டுக்கட்டைகள் வந்தாலும் நம்ம அடுத்த வெற்றி பாதையை நோக்கி வெற்றி நடையை நோக்கி போய்கிட்டே இருக்கிறோம். ஓகேங்களா, கலைத்தாயோட அருள்னால வர்ற ஒருத்தரை யாராலையும் அடிக்க முடியாது. நிறைய தெரிஞ்சுக்கோங்க. சிவகார்த்திகேயன் அண்ணாவுக்கு அப்புறம் விஜய் சாருக்கு அப்புறம் அதிகமாக குழந்தைங்களை இளைஞர்களை கேட்ச் பண்ண ஒரே ஸ்டார் வாட்டர்மெலன் ஸ்டார். இதனால தான் எனக்கு அதிகமாக வாய்ப்புகள் கிடைக்குது. என்னை பார்த்து ஒரு டைரக்டர் சொன்னது, தேட்டருக்கு வந்து படம் பார்க்குறதே நிறைய யங்ஸ்டர் தான், நீ யங்ஸ்டர்லாம் கேட்ச் பண்ணுற, ஸோ நீ உனக்கு வந்து அதிகமாக தேட்டர் ஆடியன்ஸ் இருக்குது அப்படின்னாங்க. டிவி சேனல் உள்ளவங்க என்ன பண்ணுறாங்க, உங்களுக்கு நிறைய குழந்தைங்களோட ஃபேன்ஸ் ஜாஸ்தி, குழந்தைங்களாம் உங்களை ரசிக்கிறாங்க, குழந்தைகள் முதியவர்கள், ஸோ ஒட்டு மொத்தமாக இளைஞர்களையும் குழந்தைகளையும் வாட்டர்மெலன் ஸ்டார் கேட்ச் பண்ணிட்டாரு. ஓகேங்களா, ஏன்னா உண்மை அதுதாங்க, அதுதான் சத்தியம். இதை வந்து நான் பெருமைக்காகவோ தற்பெருமைக்காகவோ சொல்லலை, நல்லா தெரிஞ்சுக்கோங்க. எத்தனை பேரோட ஆக்சுவலாக நான் இன்னும் பெரிய வாய்ப்புகள் கிடைக்கிறேன். பிக் பாஸ்க்கு முன்னாடி 5 படங்கள் நடிச்சுட்டேன். அதில் வந்து பார்த்தீங்கன்னா 4 படங்களில் என்னோட முகத்தை ஒரு சீன் தான் எனக்குன்னு தனியாக கேமரா வச்சுருக்காங்க, என்னையும் தனியாக காமிச்சிட்டாங்க. 4 படங்களில் நடிச்சிருந்தோம். 5ஆவது படங்களில் கேரக்டரெலாம் மாறிட்டோம். ஓகேங்களா, ஸோ இப்போவே இந்த அளவு ரசிகர்கள்னா இன்னும் நான் பிக் ஸ்க்ரீனில் திரையுலகத்தில் ஓகேங்களா நிறைய படங்களில் வித்தியாசமான நடிப்பு, நீங்கள் என்ன நடிப்பு கொடுக்க சொன்னாலும் நடிப்பேன். உடனே வந்து பார்த்தீங்கன்னா பேரழகன் சார், சூர்யா சார் நடிச்சார் இல்லையா, டக்குன்னு பண்ண சொன்னாலும் நான் டக்குன்னு பண்ணிடுவேன். ஓகேங்களா, என்ன நடிப்பு சொன்னாலும் டக்குன்னு வித்தியாசமாக பண்ணிடுவேங்க. வித்தியாசமான நடிப்புகள், அதனால தான் நடிப்பு அரக்கன்ற பேரே வந்துச்சு. டக்குன்னு வந்து பார்த்தீங்கன்னா அஜித் சார் வில்லனில் பண்ணார் இல்லையா, அது மாதிரி டக்குன்னு நடிச்சு காட்டுவேன். கட்டபொம்மன் வீரபாண்டிய கட்டபொம்மன் டயலாக் பேசுவேன். என்னோடய பள்ளி பருவத்திலேருந்தே முறையாக, அதாவது நாடகத்தில் நான் தான் கேப்டன். ஓகேங்களா, நானே கதை எழுதி நானே எல்லாரையும் நடிக்க வச்சு நானே பெரிய லெவல் சாதிச்சிருக்கேன். உண்மை தான். அதனால தான் இந்த திறமை இருந்தனால தான் நிறைய பேர் சோசியல் மீடியாவில் ஆபாசமாக வந்திருப்பாங்க. நான் ஆபாசமாக வரல, நடிப்பு திறமையை காமிச்சேன், அசுரத்தனமான நடிப்பை காமிச்சேன். ஸோ இந்த நடிப்பின் மூலியமாக தான் இந்த லெவல் பொதுமக்கள் கிட்ட ரீச் ஆகிருக்கு. ஸோ உண்மை தாங்க. ஆக்சுவலாக வால்மீயே வெல்லும், ட்ரூத் வில் ப்ரிவைல் அப்படின்னு ஒரு பழமொழி சொல்லுவாங்க. அதாவது வால்மீயே வெல்லும். நான் சொல்கிறேன், எஸ், ட்ரூத் வில் ப்ரிவைல். ஒன்ஸ் இட் ப்ரிவைல்ஸ் ஃபுல்லி, நாட் பார்சியலி. உண்மை ஒரு தடவை ஜெயிச்சுட்டா தொடர்ந்து ஜெயிச்சிடும், பாதிலே நிற்காது. ஓகேங்களா, அதே மாதிரி தான் உண்மை வந்து பார்த்தீங்கன்னா ஜெயிச்சிருச்சு. பிக் ஸ்க்ரீனுக்கு போயிட்டு பிக் பாஸ்க்கு போயிட்டு மக்களை இது பண்ண, இது எல்லாமே எந்த ஆபாசமும் இல்லாமல் ஓகேங்களா, யாரை பற்றியும் பேசாமல் என்னோட சுய முயற்சி, என்னோட திறமை, என்னோட உழைப்பு மட்டும்தான். ஓகேங்களா, யாரையும் நான் டிபெண்ட் பண்ணி கிடையாது. என்னோட சொந்த நிறைய பேர் எனக்கு நல்ல உலகங்கள் ஹெல்ப் பண்ணாங்க, அது வேறு விஷயம். மற்றபடி நானாக ரீல்ஸ் எடுத்து நானாக பண்ணேன். இதுதான் உண்மை. ஒரு தடவை உண்மை ஜெயிச்சிடும். இன்னும் கூடிய விரைவில் பிக் ஸ்க்ரீனில் வித்தியாச கோணங்களை நடிக்க கண்டிப்பாக ஒரு டாப் உச்ச நட்சத்திரமாக வாட்டர்மெலன் ஸ்டார் எப்படி பேர் கிடைச்சிச்சோ கூடிய விரைவில் ஒரு டாப் ஹீரோவாக வருவேன். நன்றி மக்களே, உண்மையிலே ஜெயிக்கும். நன்றி.